தரிசனம் டிஜிட்டல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கா இல்லையா, இதில் தோஷங்களில் மெயினாக எந்த தோஷங்களை பற்றி மனிதன் கவலைப்படுகிறார்கள், எந்த தோஷங்கள் அதிகமான பாதிப்புகளை குறிக்கிறது என்று பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் மனுஷனை பாடாப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சிட்டேங்க, கல்யாணம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு அடி மேலே அடி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டம்னா போராட்டம், செம்ம போராட்டங்க. ஏன் இந்த போராட்டம் வந்துச்சுன்னே தெரில அப்படிலாம் கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு. சரி, அப்படின்னா அதுக்கு மெயின் காரகம் யார்? மெயின் காரகத்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் ஒரு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக செவ்வாய் பகவான், அதுக்கடுத்து இந்த ராகு கேது பகவான், அதுக்கடுத்து இந்த சனி பகவான். இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் திருமண வாழ்க்கையில் திருப்பி போட்டு அடிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது யாருன்னா செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவான் ஒரு தோஷம் அப்படிங்கிறத எந்த இடத்துல இருந்தால் நம்ம குறிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இந்த கிரகம், அதாவது இந்த கிரகம் இந்த பாவகத்தில் அமர்ந்துருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் தோஷம்தான். ஓகேவா? ஸோ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடங்களில் கிரகங்கள் செவ்வாய் இருந்தார்னா உறுதியாக செவ்வாய் தோஷம் உறுதி செய்யப்படுதுங்கிறது பார்க்குறோம். சரி, இந்த செவ்வாய் தோஷம் என்னென்ன பாதிப்பெல்லாம் கொடுக்குது? மெயினாக செவ்வாய்னா யார் அப்படின்னா ஒரு இரத்தக்காரகர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்? செவ்வாய் பகவானை கோபக்காரன், ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த செவ்வாய் நான் சொன்ன இடங்கள்லாம் இருந்தால் அந்த ஜாதகர் முன்கோபம் அவருக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த செவ்வாய் தோஷம் இன்னொரு விஷயத்துக்கு மெயினாக பார்க்குறோம். என்ன விஷயம் அப்படின்னா, திருமண உறவு நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா ராசி கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார் அப்படின்னா செவ்வாய் தோஷம் அந்த பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிடும். ஓகேவா? சரி, இந்த செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோங்க. விதி விலக்கு உண்டா? செவ்வாய் தோஷத்துக்கு விதி விலக்கு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்துக்கும் விதி விலக்கு உண்டு. விதி விலக்குன்னா என்னென்னா, இருக்கு ஆனால் இல்லை, இவ்வளோதான். நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், இருக்கு ஆனால் இல்லை. ஓகேவா? சரி, அப்போ இப்போ இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த பாவங்களில் செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை குரு பகவான் பார்த்துட்டார். குரு பகவானுடைய பார்வை செவ்வாய் மேலே படுது அப்படின்னா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிறது, விதிவிலக்கு ஆகிறது என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் உங்களுடைய ராசி கட்டத்தில் செவ்வாயுடைய ஆட்சி வீடு, உச்ச வீடு, நீச வீடு, இந்த 3 இடங்களில் அவர் அமர்ந்திருக்காரு அப்படின்னா உறுதியாக செவ்வாய் தோஷம் விதிவிலக்குக்கு உட்பட்டு நடக்கப்படுது அப்படிங்கிற உண்மை. ஓகேவா? இதில் விதிவிலக்குங்கிறது உட்பட்டு நடக்குங்கிறது உண்மைன்னு சொல்கிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையே வராது திருமணத்துக்கு அப்புறம். ஓகேவா? திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு செவ்வாய் திசையே வரலை அப்படின்னா செவ்வாய் தோஷம் என்பது அவர்களுக்கு விதிவிலக்கு உட்பட்டே இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் செவ்வாய் தோஷத்துடைய சூட்சமங்கள் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது. ஓகேவா? இவங்க செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு வர்ணம் முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நிலைமைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திருமண பந்தங்கிறது எதுக்காண்டி சேர்த்து வைக்கும்? கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒருவருக்கொருவர் புரிதலுடன் வாழ்க்கையில் வாழணும். அதுக்காண்டி தானே நம்ம திருமண பந்தத்தை உண்டு பண்ணுறோம். நம்ம முன்னோர்கள் அதுக்காண்டி தானே ஒவ்வொரு வாழையடி வாழையாக தன்னுடைய குழந்தையை வளர்த்து இன்னொரு குழந்தைக்கு கல்யாணம் முடித்து கொடுத்து இன்னும் நம்மளுடைய சன்னதியை வளர்க்கணுங்கிறக்கான திருமணம் முடிச்சு கொடுக்காங்க.
ஸோ அப்படி இப்போ முடிச்சு கொடுக்குற திருமணங்களில் மிக சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? செவ்வாய் தோஷத்தை செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா? அப்படி செக் பண்ணாமல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுனா, அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு கொஞ்சம் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சவுண்டாக ஆக்ரோஷமாக பேசுவாங்க. செவ்வாய் தோஷம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எப்போ பேசுனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் என் மனைவிட்ட பேச போனாலே பிரச்சனை வந்துடுது, எதுக்காண்டி சண்டை வருதுனே தெரிலன்னு நாசுக்காக சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விஷயம். இல்லற சந்தோஷம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் அவங்க ரெண்டுத்துக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேருக்குள்ள அந்த இல்லற சந்தோஷத்தில் ஈகோ பிரச்சனை வரும். ஏகப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாதோஷம் உள்ளவர்களை செவ்வாதோஷம் இல்லாதவர்கள் முடிக்கும்போது உண்மையாக அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது. நிறையா அதாவது சட்டப்படி ஒரு டைவர்ஸ் வாங்கக்கூடிய விஷயங்கள், வேண்டாம் நான் நீ அங்கே இரு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மேக்சிமம் செவ்வாய் தோஷத்தினால் அதிகமாக ஏற்படுதுங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? இதில் செவ்வாய் தோஷத்திலே மிக கடுமையான செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் தான் மிகப்பெரிய கடுமையான தோஷம். ஏன் இந்த 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, 7ஆம் இடம் தான் திருமணம், 8ஆம் இடம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 7ம் 8ம் கடுமையான செவ்வாய் தோஷம். செவ்வாயை சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்துட்டாருன்னா அதுவும் கடுமையான செவ்வாய் தோஷத்துக்கு உட்பட்டு இருக்குங்கிறது பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், செவ்வாய் தோஷம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எளிய பரிகாரம் என்னென்னா, நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைச்சிட்டிங்கன்னா அதுவே பெரிய பரிகாரம். இதை பார்த்து பயப்படவே தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? நீ பயப்படவே தேவையில்லை. செவ்வாய் தோஷம் பொண்ணுக்கு இருக்குது, பையனுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையே முடி அப்படின்னு எக்ஸாக்டாக பொருத்தம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு அந்த கோபம் அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக வாழ்வாங்க. ஸோ மேபி இதுக்கு ஏதாச்சும் நம்ம வழிபாடு பண்ணலாமா, இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது, நம்ம ஏதாவது கோயில்களில் போய் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நம்மளுடைய நேயர்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், ஓகேவா, செவ்வாயோட தோஷம் அப்படின்னா வைத்தீஸ்வரநாதர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த கோவிலில் போய் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் போய் உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகும்போது செவ்வாய் ஓரையாக இருக்கணும். ஓகேவா? போய் மனசார உங்களுடைய வழிபாடை வச்சுட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் அங்கே போய் வச்சு செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தியாக்கி கொடுக்கணும்னு சொல்லி மனசார வேண்டி வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக எந்த கோயில் எடுத்துக்கலாம்னா, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் எடுத்துக்கலாம். ஓகேவா? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் வந்து நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டவர். ஓகேவா? நீங்கள் மறக்காமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம ஜாதகத்தை வைக்க முடியாது. ஆனால் அந்த கோயிலில் அந்த நம்ம கொடிமரம் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்தில் கூட நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு மனசார வேண்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செவ்வாயுடைய அதாவது வீரியம் குறைக்கப்படுங்கிறது உண்மை. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை முருகன் கோயிலையும் போய் கொடிமரத்துக்கிட்ட ஜாதகத்தை வச்சு வேண்டிட்டு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட எந்த கோயிலுக்கு போனாலும் குறைஞ்சது 2 மணி நேரம் வழிபாடு செய்யும். 2 மணி நேரம் அந்த கோயிலில் இருக்கணும். நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஸ்தலத்தில் 2 மணி நேரம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக என்ன வேண்டுதலுக்காக போனீங்களோ அமைதியாக அந்த விஷயங்களை நினச்சி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் உறுதியாக நிறைவேறும். ஓகே, சரி. இப்போ வழிபாடு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிவபெருமாளுக்கு நம்முடைய சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்யும். ஓகேவா? நீங்கள் மறக்காமல் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க சிவபெருமாளுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். அதே போல் முருகனுடைய வேலுக்கு உங்களுடைய ஊரில் உள்ள முருகனுடைய வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவது உங்களுடைய செவ்வாய் தோஷ நிவர்த்திக்குரிய ஒரு பரிகாரமாக உறுதியாக உண்டு. அதுக்கடுத்து அப்படிங்கும்போது முருகன் கோயிலில் போய் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க முருகன் கோயிலில் போய் சிவப்பு சட்டை, ஓகே, சிவப்பு ஜாக்கெட் பிட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள்
சிவப்பு ஜாக்கெட் பிட் வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் திருமணத்துக்காக பார்க்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகன் கோயிலில் போய் சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் துணி வாங்கி செவ்வாய் கிழமையில் செவ்வாய் ஓரையில் மறக்காமல் சிவப்பு ஜாக்கெட் பிட் வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும். உங்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எந்த இடத்துல அமர்ந்திருக்கா, லக்கணத்துலேருந்து எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா 2ஆம் இடத்துல அமர்ந்தால் 2 ஜாக்கெட் பிட், 4ஆம் இடத்துல அமர்ந்தால் 4 ஜாக்கெட் பிட் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு மனசார மஞ்சள் குங்குமம் வச்சு சிவப்பு ஜாக்கெட் பிட் வச்சு மனசார கும்பிட்டு அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயுடைய வீரியம் குறைஞ்சி செவ்வாயுடைய ஆதிக்கம் குறைஞ்சி உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் விரைவில் நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய சீருடை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? சீருடை பணியாளர்கள்லாம் நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டு யார் யாரெல்லாம் சீருடை பணியாளராக வேலை பார்க்குறாங்களோ அவங்க அனைவருக்குமே உங்களால் முடிஞ்சளவு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ, ஓகேவா, அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது உங்களுடைய செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரம். இந்த செவ்வாய் தோஷம் வந்து திருமணத்துக்காக பண்ணுறவங்களும் இதை பண்ணலாம். கோபம் அதிகமாக வருது, எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுமே செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளவங்களுமே என்ன பண்ணலாம், சீருடை பணியாளருக்கு சீருடை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோபம், உங்களுடைய தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் என்ன பண்ணுவார், குறைச்சிருவாங்கிறது உண்மை. அதுக்கடுத்து நம்மளுடைய செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் என்ன விஷயங்கள் பண்ணால் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும்னா, நம்மளுடைய ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் அவங்க வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் லைட்டை எரிய விட்டு வீன்னு போய்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அது செவ்வாயோடைய ஆதிக்கம். அவங்க நம்மளுடைய ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு மதிய உணவு அல்லது காலை உணவு ஏதோ ஒரு உணவு செவ்வாய்க்கிழமை உங்களால் முடிஞ்சளவு ஒரு 21 வாரங்கள் மறக்காமல் ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு மதிய உணவோ அல்லது காலை உணவோ உங்களால் எந்த டயத்தில் அவங்களுக்கு நல்ல உணவு வாங்கி தர முடியுமோ உணவு வாங்கி கொடுக்கறது உங்களுடைய செவ்வாய் தோஷத்துடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். மேக்ஸிமம் சிக்கன் பிரியாணி விருப்பப்பட்டாங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுங்க. அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன். அப்படியே அந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் படிப்படியாக குறையாது. நீங்களே மனசார என்ன பண்ணுவீங்க, உணரக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு உண்டாகும் என்பது உண்மை. அதுக்கடுத்து இன்னொரு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் எல்லாமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓகே, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் அந்த முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுடைய வேண்டுதலுக்கான விஷயங்களுக்கு ஒரு பேப்பர், சிவப்பு கலர் பேப்பர் வாங்கி கொடுத்து அவங்க வேண்டுதல் என்ன வேண்டுதலோ அதை வேண்டுதலுக்கான பேப்பரில் அவங்கள எழுத சொல்லி அதை நீங்கள் என்ன பண்ணணும், மனசார ஒரு பாக்ஸில் போட்டு அந்த கோயிலில் கொடுத்துடணும். இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும், தோஷங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும், செவ்வாய் தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆவீங்கிறது நிதர்சனமான உண்மை. கல்யாணம் முடிச்சாச்சு, செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறது தெரியாமல் நாங்கள் முடிச்சிட்டோம். அப்போ செவ்வாய் தோஷம் இருக்குன்னு தெரியாமல் முடிச்சிட்டோம். இப்போ எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் எப்படி இதை சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடு ப்ளஸ் இந்த பரிகார முறைகளை பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய பெண்கள் திருமாங்கல்யத்தில் பவளத்தை வந்து திருமாங்கல்யத்தோட நன்னயம், நம்மளுடைய திருமாங்கல்யத்தில் நன்னயம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பக்கத்தில் நீங்கள் பவளம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுடைய லைஃப் செவ்வாயுடைய ஆதிக்கம் குறைஞ்சு செவ்வாய் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.